ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். See Your Love எபிசோட் 10. எபிசோட் 10ஓட ஸ்டார்டிங்கில் லாஸ்ட் எபிசோடில் ஃபினிஷ் ஆச்சுல, அதுலேருந்து தான் காட்டுறாங்க. அப்படியே யார்கிட்டயோ ஃபோனில் பேசிகிட்டே யாங் அங்கே வந்துட்டுருக்கான். செங்கிட்ட தான் பேசுவான் போல். அவன் யாங்கை பற்றி தான் பேசிட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்க. ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் இவனை இடிக்கிற மாதிரி காரில் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். சிரிச்சுக்கிட்டே கார் எடுத்துகிட்டு வர இவன் ஜாலியாக பேசிகிட்டே வந்துட்டுருக்கா. காரை பார்த்தோன்னே ஷாக்கில் அப்படியே நிற்க. அடுத்து இங்கே சேம் டைமு அங்கே நம்ம ஜியாங்கை தான் காட்டுறாங்க. ஜியாங் கையில் ஒரு டம்ளர் இருக்கு, அப்படியே கீழே போட்டான். அந்த கண்ணாடி கிளாஸ் ஃபுல்லாக உடஞ்சி போக யோசிச்சுக்கிட்டே நிற்கிறான். நர்ஸு கூட இவனை எட்டி எட்டி பார்த்துட்ருக்க. அடுத்து அங்கே நம்ம கசின் பையன், அதாவது யாங்கோட கசின், இவன் தான் இந்த பிளான் பண்ணி எப்படியாவது யாங்க போட்டு தள்ளணும்னு பிளான் பண்ணியிருப்பான் போல். அந்த கேங்ஸ்டர் ஃபோன் பண்ணி பேசுகிறான். சாரி சார், இந்த டைம் மிஸ் ஆயிடுச்சு சார், எப்படியாவது பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என் கண்ணு முன்னாடியே உன்னை எப்படியாவது போட்டு தள்ளணும்னு நினைக்கிறேன், முடியலைங்கிற மாதிரி தனியாக புலம்பிட்டு உட்காந்துருக்கு. கரெக்டாக ஜெசிகா கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வேறு வருது. இங்கே பார்த்தியா, உன் தம்பியோட அஃபேர் இவன் தான் அப்படிங்கிற மாதிரி காட்ட யாங்கும் ஒன்றா இருக்க மாதிரி ஃபோட்டோவை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கான். இவனா அவன் அப்படிங்கிற மாதிரி செம்ம கடுப்பாக இருக்கு அவனுக்கு. ஏதோ யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான். அடுத்து ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. ஜேங்கிட்ட டாக்டர் பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிரும், மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். கரெக்டாக ஜியாங் அங்கே வந்து அது வந்து அவனுக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட், ரூம் நம்பர் 602 இருக்கான்னு சொல்ல வேகமாக அப்படி போகிறான். அப்படியே ஜியாங்கோட கையை பிடிச்சிட்டு, நீ எதுக்கு ஃபீல் பண்ணுற, உனக்கும் என் பாஸ்க்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி சேம் கேட்க, ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணி காட்டுறான். உண்மையாக தான் சொல்கிறியா, ஃப்ரெண்டு தானா அப்படின்னு சொல்லி கேட்க அவன் எதுவுமே பேசலை. அவனுக்கு தான் ஃபியான்ஸே இருக்கே அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ண, அது பிரசிடெண்ட் அரேஞ்ச் பண்ணது, அவனுக்குன்னு ஃபீலிங்ஸ் எதுவும் இருக்குது, பட் அதை யாருமே டிசைட் பண்ண மாட்டாங்க, உனக்கு அதை பற்றி தெரியாது அப்படிங்கிற மாதிரி செங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ண, அவன் சொல்லியிருப்பான்ல, நான் லவ்னு வந்தால் கூட அதை சூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் நான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. என்னோட லிட்டில் பாஸ் ரொம்ப பாவம் தெரியுமா, அவங்க உன்னோட சேஃப்டியை பற்றி தான் யோசிச்சாங்க, அதனால தான் உன்னை அவங்க பக்கத்துலேருந்து போகணுங்கிறதுக்காக உனக்கு அந்த வேலை வாங்கி கொடுத்தது. ஏன்னா நீ அவங்க பக்கத்தில் இருந்தால் உனக்கு அதில் பிரச்சனை, அவனை யூஸ்லெஸ்னு எல்லாரும் சொல்லுவாங்கன்னு விழுந்து வேலை பார்த்தாரு. அவனை எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணணுன்னு அவன் ஆசைப்பட்டான் அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மையாகவே ஒரு முட்டாள் தான், இதெல்லாம் நடக்காதுன்னு தெரிஞ்சு கூட இப்படி இருக்கான். ஆனால் நீ அவனை இன்னும் ஒரு ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்த்துட்ருக்கீல அப்படிங்கிற மாதிரி ஜேங் பேச, அதை கேட்கும்போது அப்படியே ஜியாங் அழுகையாக வருது. கையில் வச்சுருக்க டிஃபன் கேரியரை தூக்கி இந்தா பிடிச்சிக்கன்னு சொல்லிட்டு குடுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டான். ஜெங்குக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. ஸோ போகிற வழியிலலாம் இவனுக்கும் யாங்குக்கும் இடையில நடந்த ஒரு குட்டி மூமெண்ட்டும் கண்ணு முன்னாடி அப்படியே வந்துகிட்டே இருக்குது. அவன் ஐ லைக் யூன்னு சொன்னது, இவன் ரிஜெக்ட் பண்ணது, அது எல்லாமே யோசிக்கிறான். அவனோட ஃபீலிங்ஸை பற்றி ஷேர் பண்ணிக்கிட்டது, 2 பேரும் ஒன்றா ஹக் பண்ணிட்டு அந்த காட்டில் படுத்தது, அது எல்லாமே அப்படியே அவன் கண்ணு முன்னாடி வருது. அப்படியே அவன் மனசுக்குள்ளே ஒரு டைலாக் வேறு, நான் நினச்சேன் இதுக்கப்புறம் நான் யாரையுமே லவ் பண்ண மாட்டேன், இது லவ் இல்லைன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் ஓவர் கேட்டுகிட்டே அப்படியே வர, ஜேங் நீ வந்துட்டியா, அவங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்கே நிற்கிறது ஜியாங்கை பார்த்துட்டு யாங் அப்படியே ஷாக் ஆகிச்சு நிற்க. ஜியாங் அப்படியே யாங்கோட பக்கத்தில் போகிறான். ஜியாங் நீயான்னு சொல்லி கேட்க டக்குன்னு அவனை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அழுக ஆரம்பிக்கிறான். அவன் மனசுக்குள்ளேருந்து அப்படியே நல்ல வேலை இது அவ்வளோ லேட்டு கிடையாது, தப்பிச்சேங்கிற மாதிரி அப்படியே அவனை ஹக் பண்ணிவிட்டு அவனை ஒரு செகண்ட் பார்க்க, யாங் அப்படியே ஒரு செகண்ட் நின்றுட்டே இருக்கான். அவன் கையில் அடிபட்டிருக்கா காலில் அடிபட்டிருக்கான்னு சொல்லி அன்னைக்கு செக் பண்ணான்ல, அதே மாதிரி அவன் ட்ரெஸ் எல்லாம் தூக்கி பார்த்து செக் பண்ண, இங்கே பாரு ஜியாங், எனக்கு எதுவுமே இல்லை, சின்ன அடி தான், நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்ல டக்குன்னு இவன் கிஸ் பண்ணிட்டான். அந்த கிஸ்ஸை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலி நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் தொலைக்கவே இல்லை, இன்னும் அது எனக்கு சொந்தமாக என்கிட்டயே தான் இருக்குன்னு ஒரு வாய்ஸ் ஓவர் அப்படியே மனசுக்குள்ளே தோணுது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டான் ஜியாங். அவன் ரூமுக்கு வந்தோடனே ரொம்ப ஹாப்பியாக சார் குளிச்சுட்டு அப்படியே வந்து உட்கார, உன் அம்மா நல்லா இருக்காங்களான்னு ஒரு மெசேஜ் வருது யாங்கிட்டேருந்து. அந்த மெசேஜை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கும்போது கூடவே அப்படியே ஹார்ட்டின் போட்ட ஒரு ஸ்மைலி பாப்பா வர, அதை பார்த்தோன்னே இன்னும் ஹாப்பி ஆகிடுச்சு. அதுக்குள்ளே அம்மா வர மாதிரி காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. ஸோ லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறது தானே இவனுக்கு காலிங் பெல். அங்கே பார்த்தா அம்மா நிற்கிறாங்க. அவனோட ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்ல, ஏன் அவன் என்னோட மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணல, பார்த்துட்டே ரிப்ளை பண்ணேன்னு புலம்பிட்டே ஒரு பக்கம் அப்படியே இங்கே யாங் உட்காந்துருக்கான். இந்த ஜாக்கெட் யாரோடது அப்படின்னு சொல்லி அந்த கோட் எடுத்து கேட்குறாங்க அம்மா. அது யாங்கோட கோட்டு, மறந்துட்டு போயிட்டான், ஹாஸ்பிட்டல் போகிற அவசரத்தில் திரும்ப கொடுக்கணும்னு சொல்லி தான் நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓ அப்படியா, சரி ஓகே, ஆல்ரெடி நான் இதை வாஷ் பண்ணிட்டேன்னு சொல்ல, நீங்கள் வீட்டு வேலையில் எதுவும் பார்க்க வேணும், நானே பார்த்துக்கிறேங்கிற மாதிரி ஜியாங் சொல்லிட்டே இருக்கான். இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கீங்க, ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், இந்த கோட்டை நீயே கொடுத்துறியா இந்த அப்படின்னு சொல்லி கோட்டை அப்படியே கையில் கொடுக்க ஜியாங் அதை வாங்குறான்.
உண்மையாக நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானான்னு அம்மா கேட்குறாங்க. அதுக்கு எதுவுமே பேசாமல் ஜியாங் அப்படி பார்த்துட்டே இருக்க, அவன் ஏன் ரிப்ளை பண்ணலன்னு இங்கே ஒருத்தன் உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கான். அவன் ஏன் ரிப்ளை பண்ணலன்னு பெட்டில் உருண்டு உருண்டு புலம்பிட்டு மொபைலை பார்த்துட்டே இருக்க, அது வந்து அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் நீங்கள் 2 பேரும் பேசினதை நான் கேட்டேன். அதை கேட்டால் எனக்கு நீங்கள் 2 பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக மட்டும் இருப்பீங்கன்னு தோணலை. இது பார்க்குறக்கு எப்படி இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்க, உனக்கு கிடச்சிருக்க ஒரு பொக்கிஷா மாதிரி இருக்குது அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்படியே சைன் லாங்குவேஜில் சொல்ல அம்மாவுக்கு அதை கேட்டோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஓ அப்படியா, எப்போ அஃபிஷியலாக இன்ட்ரோ கொடுக்க போகிறேங்கிற மாதிரி அம்மா கேட்க ஹாப்பியாக இருக்கு அவனுக்கு. ஜெங் சொன்னது, அப்புறம் அந்த பொண்ணு ஜெசிகாவை பார்த்தது, அதெல்லாம் அவனுக்கு கண்ணு முன்னாடி வர ஒரு மாதிரி இருக்குது. அவனோட பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகணும், அதுக்கப்புறம் தானே சொல்ல, நீ அவ்வளோ ஈஸியாலாம் விட்டுறாத. உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தரை மீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அதை விட்டுறாத. உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுன்னா கண்டிப்பாக என்கிட்ட கேளு, நான் ஹெல்ப் பண்ணுவேன்னு அம்மா சொல்கிறாங்க. சூப்பர் அம்மா இல்லை, நான் அவனுக்கு சாப்பாடு ரெடி பண்ணுறேன், நாளைக்கு டின்னருக்கு இன்வைட் பண்ணு சரியா அப்படின்னு சொல்ல, நான் எங்கே போனேன்னு சொல்லி அப்பா வராரு. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க 2 பேருன்னு அப்பா கேட்க, அதெல்லாம் சீக்ரெட் சொல்ல மாட்டோன்னு சொல்ல, என்னது சீக்ரெட்டா, என்கிட்ட சொல்லியே ஆகணுங்கிற மாதிரி அப்பா கேட்க, அதெல்லாம் சொல்ல முடியாது, வாங்க நம்ம டிவி பார்க்கலாம், ஓகே மறக்காமல் டின்னருக்கு கூப்பிடு என்ன அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லிவிட்டு அப்படியே அந்த பக்கம் போக, அப்புறம் ஜெசிகாவும் அங்கே செங்கும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அவங்கள பிடிச்சிட்டாங்களாம். அவங்க எவ்வளோ வீக்காக இருக்காங்க பார்த்தியா, இங்கே பாரு நம்ம பிஸ்னஸ்மேன், போலீஸ் கிடையாது, திருடங்களை பிடிக்கிறதுலாம் நம்ம வேலை இல்லைன்னு சொல்ல, ஆமாம் ஆனால் லிட்டில் பாஸ்க்கு கொஞ்சம் லக் அதிகம், என்னதான் இருந்தாலும் எப்படியும் தப்பிச்சிருவார் தெரியுமா, சின்ன வயசுலேருந்தே அவன் அப்படி தான், எப்பயுமே ஹர்ட் ஆகும் ஆனால் அவன் ஈஸியாக தப்பிச்சிருவான், லக் அவனுக்கு அட்வான்டேஜாக இருக்குன்னு சொல்ல, உங்ககிட்ட ஒன்று கேட்கணுண்டா, மெசேஜை பார்த்தாச்சு ஆனால் ரிப்ளை பண்ணல, அதுக்கு என்ன அர்த்தம், என்னது புரியலையே, ஒன்று நான் மெசேஜை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணேன்னா எனக்கு மெசேஜ் பண்ண விருப்பம் இல்லை, அப்படி இல்லைன்னா அதை நானே டீல் பண்ணிக்கலான்னு அர்த்தம், நீ என்ன கேட்குற அப்படிங்கிற மாதிரி சேங் கேட்க, அது வந்து ஜியாங் இருக்கான்லன்னு சொல்ல, ஏண்டா என் முன்னாடியே சீட் பண்ணுறியாடா நீ, ஏண்டா இப்படி பண்ணுறேங்கிற மாதிரி அங்கே உட்காந்து ஜெசிகா கேட்க, ஆமாம் நீயும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஒருத்தர் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் வந்தால் அந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீயும் புரிஞ்சுக்கணும்ல, அதனால தான் உன் முன்னாடியே சொல்கிறேன், நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, என்னடா சொல்கிற எனக்கு புரியல, உனக்கு புரியலையா, அதாவது லவ் மேரேஜ் வேறு, அதாவது பேரண்ட்ஸ் கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறது வேறு, இப்போ நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்களே, அதில் எங்கே லவ் இருக்குது அப்படின்னு சொல்ல, லவ் இருக்கே, நான் உன்னை லவ் பண்ணிகிட்டே தான் இருக்கேன், ஒரு நாள் உன்னை லவ் பண்ணிகிட்டே இருக்கேன்னு பக்கத்தில் போக, ஐயோ இவ வேற, இந்த பாரு எனக்கு ஜியாங் மெசேஜ் பண்ணிட்டேன், நான் போயிட்டு வரேன் பாய் பாய்ன்னு சொல்லிட்டு வேகமாக போக, யாங் நில்டான்னு ஜெசிகா கூப்பிட்றா, அவன் பாட்டுக்கு போயிட்டான். அடுத்து பாரில் தான் காட்டுறாங்க, அங்கே சேங்க உட்காந்துருக்க ஒரு பையன் வந்து இன்றைக்காவது வருவியான்னு சொல்லி கேட்க, இல்லை எனக்கு இன்றைக்கி மூடு இல்லை நீ போ அப்படின்னு சொல்லி அந்த பையனை அனுப்புகிறான். என்னடா இப்படியே பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்ல, எனக்கு என்னென்னு தெரில, எந்த ரியாக்டும் பண்ண தோணல, போர் அடிக்கிற மாதிரி இருக்குது, ஆமாம் பேங்க் இருந்தால் அவனுக்கு கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும்ல அப்படின்னு சொல்ல, திரும்பி பார்த்தா அங்கே நம்ம சார் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கான் எல்லாருக்கும் சர்வ் பண்ணி, இவன் எங்கடா இங்கே வந்தான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்க, அவன் இங்கே பார்ட் டைம் ஜாப் பார்க்குறான், அவன் நல்லா குக் பண்ணுறான் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவன் ஃப்ரெண்டு சொல்ல, என் கூட கொஞ்சம் நேரம் உட்காருடா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து அவங்க நிறைய பேர் கூப்பிட்றாங்க, இந்த டிப்பு இதை வச்சுட்டு எங்கள் கூட உட்காரு கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும், வைக்கப்படாத, எனக்கு ரொம்ப நாள் அவனை பார்த்துட்டே இருக்கேனா ஒரு மாதிரி இருக்கு, வா வா என் கூட உட்காருன்னு சொல்லி ஒரு பொண்ணு கூப்பிட்றா, இல்லை அதெல்லாம் வேணாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான், வா வா உட்காருன்னு சொல்லி எல்லோரும் கம்பல் பண்ணி அப்படியே கையை பிடிக்க, டக்குன்னு பிளேட் எடுத்து அடிக்க போயிட்டான். செங்கோடி வந்து அவன் கையை பிடிக்க, என்ன விடு நீ அப்படின்னு சொல்ல, நீ என்ன பண்ணிகிட்ருக்க அமைதியாரு அப்படின்னு சொல்ல, அது வந்து வெயிட்டர் எல்லோரும் அடிக்கிறாண்டாங்கிற மாதிரி எல்லோரும் சொல்கிறாங்க. அதுக்குள்ளே அந்த பொண்ணு ஜெங்கை பார்த்துட்டு, நீ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க, எங்கள் கூட உட்கார முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டு என்னை கூட ட்ரிங்க் பண்ணுறேன்னு சொல்லி கேட்க, ஜெங் உடனே ஓகே கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அவன் கை அப்படியே தட்டி, நீ போ அந்த பக்கம் நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி அப்படியே போய் உட்காந்துட்டான். அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவனும் அப்படியே அந்த பக்கம் போக, சரி ஓகே ட்ரிங்க் பண்ணலாமா, அப்படியே ஒரு கேம் விளையாடலாம் நல்லாயிருக்கும், டேர் கேம் விளையாடலாமா அப்படின்னு சொல்லி எல்லோரும் மாற்றி பேசிகிட்டு இருக்க, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அவனுக்கு. அப்புறம் சரி ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு கிளம்பலாமா பாய்டு அப்படின்னு சொல்ல, ஓகே பாஸ் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கான் ஷான். கரெக்டாக திடீர்னு பார்த்தா பின்னாடி இருந்து செங்க வந்து நிற்கிறான். ஹலோ அப்படின்னு சொல்ல, எனக்காக வாடா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அது உனக்காகலாம் வெயிட் பண்ணல, இன்றைக்கி நான் கொஞ்சம் ஓவராக ட்ரிங்க் பண்ணிட்டேன், ஸோ அதனால் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு தோணுச்சு. ஹலோ உண்மையாக சொல்லு, நீ இங்கேருந்து போனது 12:13 ஆனால் இப்போ டைம் என்னென்னு கொஞ்சம் பாரு அப்படின்னு வாட்சை காட்டுறாங்க. இப்போ 3:41, இவ்வளோ நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு என்னை நம்ப சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து கேட்க, ஏன் உனக்கு வீட்டுக்கு போக பிடிக்கலையா சொல்லுன்னு சொல்ல, ரொம்ப ஷார்ப்பாக தாண்டா வாட்ச் பண்ணுறேன் என்னன்னு சொல்ல, நீ ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து அப்படியே அவன் சிரிச்சுட்டே இருக்கான். சரி ஓகே விடுங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க, எதுக்காக பார்ட் டைம் ஜாப் பார்க்குற, அதாவது ரெண்ட் கொடுக்கறதுக்கு மணி வேணும், அது
அதுக்கு தானே அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாங்கிற மாதிரி அப்படியே அவன் குனிஞ்சுக்கிறான். எதுக்குடா இவ்வளோ கஷ்டப்படுற, பேசாமல் நீ உன் வீட்டுக்கு போகல, எனக்கு பேரண்ட்ஸ்னு யாரும் இல்லை, என்னோடய வீட்டை என்னோடய ரிலேட்டிவ்ஸே எடுத்துட்டாங்க, ஸோ எனக்குன்னு போகிறதுக்கு வேறு எந்த இடமும் கிடையாதுங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கேன், அவ்வளோதான், எல்லா இடமும் என் வீடு தானே சொல்ல, நீ கவலைப்படாத சரியா, சரி எனக்கு பசிக்குது வா சாப்பிட்லாமா அப்படின்னு கூப்பிட எனக்கெல்லாம் பசிக்கலப்பா அப்படிங்கிற மாதிரி அவன் நின்றுட்டே இருக்கான். வரியா இல்லையா, எனக்கு பசிக்குது, எனக்கு பசிக்கல, உனக்கும் பசிக்கும், பசிக்கல பசிக்குது அப்படின்னு மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் இதே டைலாக்கை பேசிட்டு அப்படியே அவன் கழுத்தில் கையை போட்டு இழுத்துட்டு அப்படியே அந்த பக்கம் சேங் போயிட்டான். சேம் டைம் அடுத்து இங்கே வீட்டில் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து கேட்க டே என்கிட்டயாடா கேட்குற, ஆமாம் இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது, ஜியாங் வீட்டுக்கு போகணும், இதை பார்த்தா பட்டர்ஃப்ளை கார்டன் மொபைல் மார்க்கெட் மாதிரி இருக்குன்னு சொல்ல அடப்பாவி இது நல்லாவே இல்லையாங்கிற மாதிரி சிரிச்சுட்டு அப்படியே அந்த பக்கம் போயிட்டான். அதுக்கப்புறம் போய் வேற ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரான். அதை பார்க்கறதுக்கு உண்மையாகவே பார்சல் சர்வீஸில் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு, இது சுத்தமாக நல்லாவே இல்லை, வேறு நல்லதாக பார்த்து போடா அப்படின்னு சொல்ல ஓ அது வேறையா, சரி ஓகே நான் வேறு ஏதாவது ட்ரை பண்ணேன்னு சொல்லி ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் ஒன்று போட்டுட்டு வரான். ஃபார்மல் ஷர்ட்டு தான், இதுதான் நல்லாயிருக்கு, இப்போ தான் நீயாக இருக்க, இதே மாதிரி இப்போது நல்லாயிருக்கும். ஆமாம் ஜியாங் வீட்டுக்கு போகிறதுக்கு எதுக்கு இவ்வளோ நர்வஸ் ஆகிற, அது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனை மீட் பண்ணும்போது தான் அந்த ஃபீலிங்ஸ் உனக்கு புரியும், இப்போல்லாம் புரியாதுன்னு சொல்லிட்டு போக என்ன சொல்கிறான், நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனை மீட் பண்ணும்போது அந்த மாதிரி யார் இருக்கா எனக்குன்னு சொல்லி அப்படியே ஜூஸை குடிச்சிட்டே யோசிச்சுட்டு இருக்க ஜெங் கூட இருந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே அப்படியே கண்ணு முன்னாடி வருது. அப்படியே அதை திங்க் பண்ணிட்டே அவனுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஆமாம் திடீர்னு எதுக்கு அவனை பற்றின ஞாபகம் எனக்கு வந்துகிட்டே இருக்குது, நான் எதுக்கு அவனை பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருக்கு, ஒன்றும் புரியலங்கிற மாதிரி யோசிச்சிட்டே அப்படியே நிற்கிறான். சேம் டைம் அடுத்து ஜியாங்கோட வீட்டுக்கு வந்தாச்சு. ஜியாங் அப்படியே அவனை பார்த்துட்டு எக்ஸைட்மெண்ட்டில் வா 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 அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வர ஹாப்பியாக உள்ளே வரான். வந்தோடனே அம்மா கையில் பொக்கே கொடுத்துட்டு கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். ஏண்டா ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் கங்க்ராச்சுலேஷன் சொல்லுவாங்க, வெட்டிங்க்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லுவாங்க, ஒரு வேளை கெட்வில் ஜோன்னு சொல்லி உடம்பு சரியில்லாதவங்களுக்கும் சொல்லுவாங்க, வந்ததுக்காகலாம் கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறது இதான் ஃபர்ஸ்ட் டைம், சரி நான் கிச்சனுக்கு போகிறேன் ஹெல்ப் பண்ண வரீங்களா அப்படின்னு சொல்லி அப்பாவை கூப்பிட சரி நீங்கள் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருங்க நான் வரேன்னு சொல்லிட்டு வேகமாக அப்பா போயிட்டாரு. அம்மா உள்ளே போகும்போது உன் வீடு மாதிரி நினச்சிக்கோன்னு சொல்லிகிட்டே போக எதுக்கு அம்மா அப்படி சொல்லிட்டு போனாங்க ஒன்றுமே புரியலையேங்கிற மாதிரி யாங் அப்படியே ஜியாங்கை பார்த்து கேட்குறான். ஏன் அம்மா அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்து நம்ம ரெண்டு பேரையும் பார்த்தே அம்மாவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல அடப்பாவி இவ்வளோ ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டாக இருக்கியடா அப்படிங்கிற மாதிரி ஹாப்பியாக இருக்கு அவனுக்கு. ஆக்சுவலி அம்மா இதை அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு அவனும் நினச்சிருக்க மாட்டான் போல், ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு அவனுக்கு. அம்மா அதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க வா அப்படின்னு சொல்லி அடுத்து டேக்வண்டோ கிளாஸ் அந்த ஜிம்முக்கு போய் காட்டுறான். அங்கே நிறைய ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. ஆக்சுவலி எல்லாமே ஜியாங்கோட ஃபோட்டோஸ். வா சூப்பராக இருக்குல்ல, நீ நேஷ்னல் அவார்ட்லாம் வாங்கியிருக்கீல அப்படின்னு சொல்லி அதை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன்னு சொல்லி கேட்க ஆமான்னு சொல்ல ஒன்று நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னு மொபைலில் அப்படியே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டே இருக்கான். ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. இவன் வாங்கின மெடல்ஸ் எல்லாமே அங்கே இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது யாங்க்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. சின்ன வயசுலேருந்து எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அப்படியே திரும்பி அவனை பார்க்க டக்குன்னு யாங்க்கு ஒரு கிஸ் பண்ணுறான். கிஸ் அப்படியே லேந்தியாக போயிட்டுருக்கு. அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அப்படியே லேந்தியாக கிஸ் போக சேம் டைம் அடுத்து எல்லோரும் சாப்பிடலான்னு வந்தாச்சு. ரொம்ப ஜாலியாக இருக்குது எல்லோரும் ஒன்றா சாப்பிட்றது. அப்புறம் உங்கள் ரெண்டு பேருக்கும் முன்னாடியே தெரியும்னு நினச்சி கூட பார்க்கலன்னு அம்மா சொல்ல ஒன்றா தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். வா கோயின்சிடெண்ட்டாக இருக்குல்ல, சரி ஓகே உனக்கு பிடிச்சதாக பார்த்து பார்த்து செஞ்சுருக்கோம். உனக்கு கேரட்னா பிடிக்காதுன்னு ஜியாங் சொன்னான், ஸோ அதை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதை கேட்டுட்டு அப்படிலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி யாங் சிரிச்சிட்டே இருக்க ஜியாங் அப்படியே சாப்பிட்டே இருக்கான். அவனை பார்க்கும்போது யாங்க்கு ஹாப்பியாக இருக்குது. அவன் இப்படி பார்த்துட்டே இருக்கிறத சாங்கு பார்த்துட்டு சாங்க்கு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நீ நிறைய சாப்பிடு அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டே இருக்காங்க எல்லோரும். அதை பார்க்கும்போது அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்சம் பொசிட்டிவாக இருப்பா போல். நீ என்ன சின்ன பிள்ளையா இன்னும் கேரட் சாப்பிட மாட்டேன்னு சொல்ல இவ்வளோ பிக்கி ஈட்டராக இருக்க. நான் பிக்கிலாம் கிடையாது, எனக்கு கொஞ்சம் அலர்ஜிஸ் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் அப்படியே ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க. சாங் அதை பார்க்கும்போது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதுக்குள்ளே கரெக்டாக ஃபோன் வேறு அடிக்குது. சொல்லுங்கள் இதோ வந்துடுற அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் பார்த்து முறைச்சிக்கிட்டே தான் ஃபோனில் கூட பேசிகிட்டே இருக்கா. சரி ஓகே எனக்கு ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருக்குது, நான் இப்போவே போகணும், சாரி கம்பெனிலேருந்து ஃபோன் வந்திருக்கு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல உண்மையாக போகிறியா, ஆமாம் போகிறேன், நைட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல சரி உன்னோட சாப்பாடு எடுத்து வைப்பேன், நைட்டு வந்து சாப்பிடணும் சரியான ஆண்டி சொல்ல சரி ஆண்டி நான் போயிட்டு வரேன்னு சொல்ல அவளுக்கு அவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது ஒரு மாதிரி செம்ம ஜெலஸாக இருக்குது. முறைச்சிக்கிட்டே அப்படியே அந்த பக்கம் போகிறா. அவள் போனதுக்கப்புறம் சரி என்னோடய ரூமை காட்டுறேன்னு சொல்லி யாங்க அவனோட ரூமுக்கு கூட்டிகிட்டு வர ஒரு ரூம்
ரூம் ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வாமா இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்ல, அப்படியான்னு சொல்ல, ரொம்ப நல்ல ஒரு ஃபீல் கிடைக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன் பெட்டில் நான் உட்காரலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, உட்காருன்னு சொல்லி அவனும் பர்மிஷன் கொடுத்துட்டான். பெட்டில் உட்கார சொன்னால் உருண்டுக்கிட்டே இருக்கான். பக்கத்தில் இருக்க பில்லோ எடுத்து ஹக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்க்க, அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி தியாங் அவனை பார்த்து சொல்ல, இல்லை இதில் உன்னோட வாசம் அடிக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அப்படியே அந்த பில்லோவை ஹக் பண்ணிகிட்டே இருக்கான். ஹக் பண்ணிவிட்டு அப்படியே தியாங்கை பார்க்க, தியாங் ஒரு செகண்ட் யாங்கை பார்க்க, 2 பேர் அப்படியே கண்ணிலேயே கொஞ்சம் நேரம் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பில்லோவை தூக்கி அந்த பக்கம் போட்டுட்டு அப்படியே தியாங் அவன் பக்கத்தில் போகிறான். அப்படியே அவனை ஹக் பண்ணிக்க 2 பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி கிஸ் அப்படி லென்த்தியாக ரொமான்டிக்காக போயிட்டே இருக்க, இதோட இந்த எபிசோடை இங்கே முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ பற்றிய கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்த எபிசோடுக்கு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.